அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான, ஒரு ஜாலியான ஒரு விளாக் தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து என் கூட படிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷம் நட்பு எங்களோடது. நாங்க 20 வருஷம் கொண்டு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னமும் எங்களுடைய நட்பை நாங்க அழகா கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க வரும்போது ஒரு அழகான கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னங்கிறதையும், அவங்க கூட நான் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கலாம் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. சரியான வெயிலு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வீடெலாம் செம்மையா கலகலன்ட்டு இருந்துச்சு. சரியான வெயில்ல வந்தனால, அவங்க வரதுக்கு முன்னாடியே வெல்கம் ட்ரிங்க்கா ஆப்பிள் ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சமோசாவும் கடையில வாங்கி வச்சிருந்தேன். அதோட கிச்சனும் வந்து செம்மையா களைகட்டுச்சு அன்னைக்கு. ஏன்னா, அன்னைக்கு வந்து நான் வீட்ல உள்ளவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு கிளம்பலாங்கிற பிளான் தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வீட்ல உள்ளவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, டக்குன்னு உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ஆளுக்கு ஒரு ஒரு வேலையா பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. "இங்க குடு நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் ஒருத்தி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வந்து நான் 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 தான் பண்ணுவேன் அப்படின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா. அவளுக்காக நான் வந்து ஒரு சின்னதா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பாக்கி எல்லாமே அவ தான் செஞ்சா. ஆனா கொஞ்சம் பயந்துட்டே செஞ்சா. "உன்னோட ஹஸ்பண்டுக்கும், உன் பிள்ளைங்களுக்கும் நான் செய்ற சமையல் பிடிக்குமா என்னன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்திலே தான் செஞ்சுட்டு இருந்தா. ஆனா சூப்பரா செஞ்சிருந்தா எல்லாமே. கொஞ்சம் குயிக்காவும் செஞ்சு முடிச்சிருந்தா. எல்லாமே நான் ரெடி பண்ணி குடுத்துட்டே இருந்தேன். அழகா அவளும் டக்கு டக்குன்னு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. பாக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே ஒருத்தவி மட்டும் வரல. அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா. அதுக்கிடையில இந்த ஒரு 11:30, 11:45 இருக்கும். சூடா பஜ்ஜி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து பஜ்ஜி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஆமா மேடம். எடுக்கிறது எடுக்கணுமா? ஐயோ தங்கம் பச்சை சாப்பிடுறீங்களா? எனக்கு ஒன்றும் வேலை. நீ அச்சாருக்கு அரிஞ்சுக்க, உனக்கு வேலை வச்சு கிட்டு கிட்டுன்னு வேலையை முடி. இன்னைக்கு உன் வீட்டை வெளில இருமா. இன்னைக்கு நான் சமைக்கிறேன் பார்த்தியா? 3 மணி உனக்கு சீக்கிரமா 3 மணிக்கெல்லாம் அங்கே திட்டு ஏப்ப விட்டு டீக்கு அடுப்புல பால வச்சு தூங்கிடுறது. தயிர் 2 மணிக்கு தான் கிச்சனுக்கே வருவியா? 2:30 கூட வருவேன். தயிர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வீட்ல எப்பவுமே லஞ்ச் மட்டும் 4 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. அதனால நான் வந்து 2:30 மணிக்கு தான் கிச்சனுக்கு போவேன். அத பத்தி தான் அவங்க வந்து பேசிட்டு சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்குங்க. இப்ப வந்து கிஃப்ட் வந்து நாங்க வந்து ஓப்பன் பண்றதுக்காக எல்லாம் ஆர்வமா எல்லாம் சுத்தி நின்னுட்டு பிரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இத கட் பண்ணல. இந்த எல்லாமே உனக்கு தேவைப்படும். முடிச்சு தரேன். ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு வடச்சட்டியும், ஒரு பேனும், ஒரு தோசை தவா இது 3மே ஒரு செட்டு. நல்லா வெயிட்டா நல்லா சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்து பிரியாணி பாட்டு தான் அது. என்னடி இது? அத பின்னாடி மாட்டி வச்சிருக்காங்க. நீ எடுத்து அந்த செலை வந்து திருப்பி இருக்கும்ல. அது எப்படி உள்ளது எப்படி அவனுங்க அப்படி அவனுங்க வைக்க முடியாது. வெத்தி முடிச்சிருக்காங்க. எத்தனை மணி பிடிக்காது? 2 மணி பொடி ஆக்கலாம் சொன்னாங்க. நல்ல வெயிட்டா இருக்கு. நம்ம வெயிட் தான் தேவை. அவங்க மேனேஜர் கேளுங்க. அடுத்த வாட்டி உங்க மகன் இப்போ எதுக்கு ஜூஸு இவ்வளோ கரைச்சி வச்சிருக்க? நம்ம போகும்போது குடிச்சிட்டு போவோம். ஏன்னா வெயில் செம்ம வெயிலாக இருக்குது. போய் சாப்பிட அப்படிதான் அவன் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கான். ஐஸ்கிரீம் எடுத்துருந்து சீனி கரைஞ்சிட்டு வந்துடு. போதும் ஆஃப் பண்ணடி. ஹாலுக்கு போனால் அங்கே கலகலன்ட்டு அங்கே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே கிச்சனில் 2 பேர் நின்றுட்டு சமைச்சிட்டு இருக்காளுங்க. ஒரு மாதிரி கலகலன்ட்டு போகுது. அவள் வந்து அப்பப்போ என்ன குடிச்சுப்பாருன்னு அவள் வேற டேஸ்ட்டு பார்க்க சொல்லிகிட்டே இருக்கிறா.
இப்போ தம்மில் போட்டு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து கோழி வந்து ஃப்ரை பண்ணி அதை வந்து செமி கிரேவி மாதிரியும் வச்சாச்சு. இப்போ தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வெங்காய பச்சடி, அப்புறம் பிரியாணி வந்து தம்லேருந்து எடுத்து செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தி மட்டும் வரலன்னு சொன்னேன்ல, அவளுக்காக தான் நாங்கள் இன்னமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னமும் அவ வரல. சரி அப்புறமா நம்ம வந்து இப்போ கிளம்பிடலாம், அவளை வந்து அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கேருந்து வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு 2 மணி இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது. எல்லாம் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நிக்கிறா பாரு, இங்கே பாரு, வேற யாரும் நினைச்சிட்டு இருக்குது. பாத்துட்டா வந்த ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவளும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டா. அதனால தான் நாங்கள் திட்டிகிட்டு இருந்தோம். நிறைய நேரம் நீ வேஸ்ட் பண்ணிட்ட, நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். ரொம்ப தூரத்துலேருந்து உள்ளவங்கலாம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. இவகிட்ட உள்ளவ தான், இங்கே உள்ளவ தான் அவளே இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து அனஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து வர பிளான் வந்து இங்கே கிடையாது, வேறு ஒரு இடத்துக்கு போகிறது. அங்கே வந்து கூட்டமாக இருந்ததுனால முன்னாடியே புக் பண்ணியிருந்துருக்கணும், புக் பண்ணலை. அதனால் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து சாப்பாடை வந்து மட்டன், சிக்கன் சொல்லிட்டு 2மே கலந்த மாதிரி தான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எந்த பிளானும் இல்லாமல் தான் நாங்கள் அன்றைக்கி கிளம்புனோம். ஸோ மீட் பண்ணால் போதும், இங்கே போகலாம் அங்கே போகலாங்கிறது எந்த ஐடியாவும் இல்லை. புஸ்ரா குழிமந்திக்கு தான் போகலான்ட்டு இருந்தோம். அங்கே வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணியிருக்கணும். அங்கே சடனாக நம்ம சொல்லும்போது அங்கே வந்து டக்குன்னு இடம் கிடைக்காது. அதனால தான் நேராக இங்கே பிளான் வந்து மாறிடுச்சு. அப்படியே பிரியாணி ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து கேட்டிருந்தோம், தந்தூரி சிக்கனும் சிக்கன் 65லாம் கேட்டிருந்தோம். இது காலியானதுக்கப்புறம் கார்லிக் நான் வந்து கேட்டிருந்தோம். அது கூட வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி இருக்குல்லையா, அதுவும் ஒரு நார்மல் கிரேவி சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணி அதையும் கார்லிக் நான் கூட அந்த செட்டிநாடு கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தால் சரியான வெயில், எங்கே போகிறதுனே தெரில. பக்கத்தில் தான் ஃபலூடா ஷாப்பும் இருக்குது. அங்கே நடந்து போகலான்னாலும் முடியல, அவ்வளோ வெயில். சரி ஒரு ஐடியா கொடுத்தா அந்த ஐடியா படி தான் நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். சென்னை சில்க்ஸ்க்கு ஏன் வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து 2nd ஃப்ளோரில் ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அதோட ஏசியோட நம்ம சற்று நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். 4th ஃப்ளோர்லேயும் வந்து பிள்ளைங்களுக்கு உண்டான ஃபன்லேண்டும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2nd ஃப்ளோருக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2nd ஃப்ளோருக்கு தான் போனோம். 2nd ஃப்ளோருக்கு போயிட்டு நேராக போனீங்கன்னா இந்த ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம், டீ, காஃபி, ஜூஸு, ஐஸ்கிரீமு, ஃபலூடா எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஐஸ்கிரீமு, குல்ஃபி, அப்புறம் ஸ்வீட் கார்ன் அது மாதிரிலாம் சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே குட்டி குட்டியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நேராக திருப்பி வந்து லிஃப்ட்டுக்கு போய் 4th ஃப்ளோரில் இருக்கிற ஃபன்லேண்டுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போனதுக்கு மெயின் ரீசனே வந்து பிள்ளைங்கள வந்து விளாட விட்டுட்டு நாங்கள் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அது முடியவே இல்லை. அந்த டோக்கன் படி ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து கேம் முடிஞ்சிருது. பிள்ளைங்க வந்து திருப்பி திருப்பி வந்து எங்கள்கிட்ட தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் நாங்களே வந்து பிள்ளைங்களோட விளாட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கேம்லேயே நாங்களே முழுகிட்டோம். அப்படியே ஒரு கேமாக பார்த்துட்டு அப்படியே ஆசையாக நாங்களும் வந்து ஒரு சின்ன பிள்ளையாகவே ஆகிட்டோம் அந்த இடத்துல. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம். ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 15 வருஷம் வந்து எங்களுக்குள்ள எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லை. 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய நம்பரை தேடி எடுத்து என்னை வந்து குரூப்பில் சேர்த்துச்சிங்க. ஸோ என்னோடய செல்லில் அந்த குரூப்பை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த 15 வருஷத்தில் யாராவது ஒரு ஃப்ரெண்டையாவது நம்ம வந்து மீட் பண்ணிட மாட்டோமா
யாராவது நம்ம கடத்தெரு போகும்போது, இல்ல ஷாப்பிங் ஏதாவது அந்த துணி கடைக்கிலாம் பெருநாளைக்கெல்லாம் போம்போது வருவாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அந்த மாரி யாருமே இல்ல. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒருத்தி வந்து என் கண்ல பட்டா. அவளுக்கும் அவ்ளோ சந்தோஷம். எனக்கும் அவ்ளோ சந்தோஷம். அங்க துணி கடைன்னு கூட பார்க்கல. யார் இருக்காங்கன்னு கூட பார்க்கல. நாங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்குச்சு. அப்போ வந்து அவளுக்கு வந்து சின்ன பையன் கையில இருந்தான். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதனால சரியா பேசக்கூட முடியல. நானும் வந்து ஃபேமிலியோட போயிருந்ததுனால, என்னாலயும் அந்த ஒரே கூட்டம் ஒண்ணுமே செய்ய முடியல. அதனால நம்பர் மட்டும் டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிக்கிட்டோம். அ ஒரு 5 நிமிஷம் தான் நின்டு பேசியிருப்போம். எங்களால பேசக்கூட முடியல அந்த இடத்துல. அதுலேருந்து அத விட்டு நாங்க வந்து வெளியாயிட்டோம். அதுக்கப்புறம் அவ தான் வந்து குரூப்ல வந்து அவள ஒருத்தவைய சேர்க்க, அவ வந்து என் நம்பர குடுத்து, அந்த மாரி தான் வந்து குரூப் வந்து சேர்ந்து, இப்போ வந்து ஒரு குரூப்ல வந்து ஒரு 17 பேர் இருக்கோம். 17 பேரும் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இல்ல. நாங்க வந்து ஒரு 7 பேர் மாரி தான் வந்திருந்தாங்க. என்ன சேர்த்தா 8 பேரு. எல்லாராலயும் அன்னைக்கு வர முடியல. அன்னைக்கு எங்கள விட பிள்ளைங்க தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கேம்லேருந்து வெளிய வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா, எனக்கு வந்து வெட்டிங் டே வருது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சர்ப்ரைஸா வந்து ஒரு ஷர்ட் வந்து எடுக்கணும். நீங்கலாம் செலக்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னா. சரி அவளுக்கு வந்து ஒரு ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணி குடுத்தாச்சு. பாக்கிய பேர எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க ஃபன்லேண்ட்லயே அங்கேயே நிக்குதுங்க. என்னடி பண்றீங்க? சொல்லாம கொள்ளாம விளையாடுறீங்க. அவளோ கூட சேர்ந்து நாங்களும் வந்து அந்த பால்லாம் போட்டு ரொம்ப செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு. அதோட நாங்க வந்து இப்ப வீட்டுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஏன்னா திருப்பி எங்கேயும் சுத்த முடியாது. அவ்ளோ வெயிலு. ஸோ அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த டோர் வந்து நான் வந்து விளாண்டுட்டே இருந்தேன். அத ஓப்பன் பண்ணி அது க்ளோஸ் ஆவத வந்து அத போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தான் வந்து இந்த மாரி சொல்லிட்டு இருந்தாளுங்க. வீட்டுக்கு வந்தோனே பழம்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். பிஸ்கட்லாம் வச்சு, டீ குடிக்கிறவங்களுக்கு டீயும், காஃபி குடிக்கிறவங்களுக்கு காஃபியும் வந்து போட்டாச்சு. அதோட நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் வந்து கலக்கிட்டு இருந்தேன் இல்லையா? அது வந்து நாங்க போகும்போது குடிக்கல. அது வந்து பசியெல்லாம் அடக்கி விட்டுரும். ஜூஸ் வந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நல்ல வேளை அத கரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். ஏன்னா சரியான வெயில்ல தான் நாங்க திரும்பவும் வந்தோம். வந்தோனே ஜில்லுன்னு அந்த ஜூஸ் ஃபர்ஸ்ட்டு குடிச்சாச்சு. குடிச்சிட்டு பழம்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து டீ, காஃபிலாம் குடிச்சோம். அப்புறம் போகும்போது செம்ம ஃபீலிங்கா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷமோ, இல்ல 1 வருஷமோ, இல்ல 2 வருஷமோ எப்போ மீட் பண்ண போறோம் என்னன்னு தெரியல. அப்பலாம் இருந்தா எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ ஃபீலிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி மீட் பண்ண முடியாது. இந்த மாரி எப்பயாவது தான் மீட் பண்றது. அதுவே வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ ஆச்சரியமா எங்களுக்கு இருந்துச்சு. நாங்க மீட் பண்ணது. அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இனிமே எப்படா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ எல்லார் ஃபேஸ்லயும் வந்து ஒரு அழுகை, ஒரு மாரி எல்லாமே டல் ஆயிடுச்சுங்க போகும்போது. அப்படியே எல்லாரும் கட்டி கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஒண்ணா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்ச இந்த 5 வருஷத்துல இதோட நாங்க 3வது தடவ மீட் பண்றோம். நெறைய கேப் விட்டு தான் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறமும் நாங்க கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். எங்கள மாரியே உங்களுக்கும் இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இன்னமும் நாங்க மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அத நான் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளோதான். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.